எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் 4 வரை தமிழ் பட்சத்தில் பார்த்துருந்தோம். 5வது எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் எபிசோடுக்கான கண்டென்ட்டை படிக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நிறைய பேரை புதைச்சாங்களா கொன்னாங்களா இப்படிங்கிற பல கதைகளும் அதுக்கு தகுந்த மாதிரியான இமெயில்ஸ் இதை லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயமா ஓடிட்டே இருக்குது. அது எல்லாத்தையுமே பாகம் 5ல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாமே பூதாகரமாக நடந்த விஷயங்களுடைய எதிரொலிகள் தான். வேறு எதுவுமே இல்லை. ரஷ்யா உக்ரைன் போர், அதன் பிறகு பீஸ் டாக் அப்படிங்கிறது நடக்குது. காசாவை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. பீஸ் பிளான் அப்படிங்கிறது காசாவில் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதும், ரமதான் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும், லூனார் அங்கே பெரிய ஒரு ஹாலிடே அவங்களுடைய நியூ இயர் அப்படிங்கிற செலிப்ரேஷன், அதில் சீனாவில் ஏற்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிற கம்ப்ளீட் விஷயங்களும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் போகிறதுக்கு முன்னாடி நிரம்பி வழியக்கூடிய ஒரு காம்போவை இந்த வீடியோக்கு எண்டில் சொல்ல போகிறேன். ரொம்ப லிமிட்டட் குவான்டிட்டி பட் சூப்பரான ஐட்டங்கள் இருக்க போகுது. வேணுங்கிறவங்க டக்குனு போய் வாங்கிக்கோங்க. லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல் செய்தி என்ன நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனார் ஹாலிடே அப்படிங்கிறது தான். பொதுவாக இந்த லூனார் ஹாலிடே அப்படின்னு சொல்லும்போதே சீனாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. அதுவும் அவங்க ஊருக்குள்ளேயே ஏகப்பட்ட பேர் வந்து இங்கேருந்து நிறைய டூரிஸ்ட் அங்கே போய் சீனாவினுடைய மார்க்கெட் எல்லாமே இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். அங்கேருந்து எந்த பொருளும் இங்கே வராது அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஆரம்பி ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடிருச்சு அப்படிங்கிற பல தகவலுடன் இந்த சீனாவில் நடக்கக்கூடிய ஹாலிடேவை இங்கே இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டுகளித்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் திடீர்னு அங்கே ஒரு வெடி, அங்கே நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் கடைகள் இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம ஒரு சிவகாசியில் அடிக்கடி தீ விபத்து வெடி விபத்துலாம் ஏற்படும் பாருங்கள். அதே மாதிரி ஒரு பட்டாசு கடை திடீர்னு தீப்பற்றி எரிந்ததில் 12 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான உயிரிழப்புகள் தடுப்பதற்கு சீனா உடனடி நடவடிக்கைகள் அதிகமாக எடுத்து வராங்க அப்படிங்கிற தகவலையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது நமக்கும் ஒரு பாடம் தான் அப்படிங்கிறத நம்ம இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். சீனாவில் ஒரு வெடி விபத்து ஏற்படுது அப்படின்னா அதை தடுப்பதற்கு அடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, இதே மாதிரியான செக்யூரிட்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறத நாமும் செய்கிறோமா? இந்த இடத்துல சிவகாசி மட்டும் நம்ம சொல்லலை, ஏகப்பட்ட இடத்துல இதே மாதிரியான கம்பேரிசன் செய்கிறதுனால நம்ம ஊரில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளையும் நம்மளால் தடுக்க முடியும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்ததாக விட்காஃப் அவர்கள் சொல்லியிருப்பது தான். யார் இந்த விட்காஃப் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், இல்லாட்டி இஸ்ரேல் காசாவாக இருக்கட்டும், அமெரிக்கா யார் கூட பேசணும், அவங்க கூட எந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒருத்தர் அனுப்புகிறாங்கன்னா கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்கள் அனுப்பக்கூடிய முதல் நபர் விட்காஃபாக தான் இருப்பார். அப்படிப்பட்ட விட்காஃப் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, மீனிங்ஃபுல் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் டாக் 3வதாக இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த 3வது முறை பேச்சுவார்த்தையில் மீனிங்ஃபுல் ஒரு ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய அளவில் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்காஃப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் தான். கிட்டத்தட்ட $500 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒரு ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நடந்தது. ஏன் இந்த ஒப்பந்தம் நடந்துச்சு அப்படிங்கிறத நல்லா கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது தமிழ் பட்சத்தில் விலாவரியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அமெரிக்கா ஜப்பான் மீது பொருளாதார தடை அந்த மாதிரி ஒரு லெவலில் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இருக்கிறதுக்கு முன்னாடி டாரிஃப் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விதிச்சிருந்தாங்க. நாங்கள் ஜப்பான் மீதும் பொருளாதார தடை போட போகிறோம் அப்படின்னு சொன்னவங்க டாரிஃப் பிளானோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஸோ ஏகப்பட்ட டாரிஃபை விதிச்சிருக்கீங்க அமெரிக்கா, ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் வாண்டடாக போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து ஒரு $500 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செய்யுங்க, அப்படி செஞ்சிங்கன்னா நான் டாரிஃபை படிப்படியாக கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு ஜப்பானும் என்ன செஞ்சாங்கன்னா, ஓகே ஒட்டுமொத்தமாக மார்க்கெட் ஆக்சஸை இழப்பதற்கு இந்த மாதிரி $500 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நாங்கள் வேணால் செய்கிறோம், இந்த வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இப்போ ஜப்பான் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக ஒரு $32 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஜப்பான் செய்திருப்பதாகும். அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய எனர்ஜி இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸில் இப்போ புதுசாக ஜப்பான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் வியட்நாமாக இருக்கட்டும், வெனிசுலாவாக இருக்கட்டும், கியூபாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்ம எதிரி நாடு தான்ப்பா, இவங்களெல்லாம் எப்படி பழி வாங்க முடியுமோ அப்படி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டே இருக்காரு. அதுக்கு தந்தாப்புல வெனிசுலாவை அடிச்சிட்டாரு, கியூபாவை அடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா மறுபடியும் இதோ போதைப் பொருளுடைய கப்பல் இங்கே கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி 2-3 கப்பலை போட்டு தள்ளியிருக்காரு. அதில் குறிப்பாக 11 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த நார்கோ டிராஃபிக்கர்ஸ் அப்படிங்கிறவங்களை வச்சு தான் இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய அவருடைய கேமை நடத்திட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். நார்கோ டிராஃபிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சாதாரண போட், அது மீன்பிடி படகாக இருந்தாலுமே அதையும் சுட்டு வீழ்த்தி கடலுக்குள் மூழ்கடித்து விடுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
சவுத் அமெரிக்கன் கோஸ்டல் வாட்டர்ஸில் தான் இந்த இஷ்யூவை இப்போ அமெரிக்கா செஞ்சிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் முதல் பிரைம் மினிஸ்டர் பெண் பிரைம் மினிஸ்டர் டகேஷி அவர்கள் வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்க மீது அடுத்ததாக ஒரு இடைக்கால ஓட்டு அப்படிங்கிறதுலாம் எடுக்கப்பட்டுச்சு. அதுலேயும் இப்போ டகேஷி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் அதுவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் ஜப்பானில் அரசியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத காண்பிக்கிறது. ஏகப்பட்ட இடத்துல ஜப்பான் டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்துச்சு. அவங்க பொருளாதாரமாக இருக்கட்டும், அவங்களுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், அவங்களுடைய மக்கள் தொகையாக இருக்கட்டும், டெக்னாலஜியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்கிறதா இருக்கட்டும், பழைய நோக்கியா மாதிரி ஜப்பான் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஜப்பான் த எண்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருந்த ஜப்பான் இப்போ புதுசாக ஒரு பிரகாசம் ஏற்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் ஜப்பான் ஒரு விடியல் வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த விடியல் வேறு யாருமே கிடையாது, டகேஷி அவர்கள் தான். அவங்க மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டாலும் அதையும் எதிர்த்து வாங்க ஒரு இடைக்காலமாக அடுத்ததாக ஒரு தேர்தல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் இப்போ ஜெயிச்சிருக்காங்க என்பது கூடுதலான தகவல். ஆஸ்திரேலியாவினுடைய செனட்டர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அங்கே உடைச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக அங்கே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருப்பதை எங்களால் பார்த்து கொள்ள முடியாது, அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்திரேலியாவினுடைய செனட்டர் சொல்கிறாங்க. அதே ஆஸ்திரேலியாவில் அடுத்ததாக இன்னொரு சட்டத்தையும் மீட்டுகிறார்கள். அது வேறு எதுவுமே கிடையாது. ஐஎஸ்ஐஸ் கேம்ப்லேருந்துலாம் சிரியாவிலிருந்து யாராவது ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே இருக்காது, நீங்கள் உள்ளே வரக்கூடாது, அதுக்கான தடையை நாங்கள் பிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் தீவிரவாத அமைப்புடன் செயல்பட்டு இருந்து அதன் பிறகு நீங்கள் ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து குடிபெயர நினைக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய கனவு மட்டும்தான். அதனால் இங்கே வந்து உங்களுடைய வேலை சொல்லியெல்லாம் காண்பிக்க முடியாது, நீங்கள் அங்கேயே இருந்துக்கோங்க, இல்லாட்டி வேற எங்கேயாவது போய்க்கோங்க, ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொன்னவர் திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க, இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அதை ஜெனரலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜெனரலைஸ் பண்ணனால அங்கே அந்த செனட்டர் அதுக்கு எதிரான வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க போட்ட சட்டம் சட்டமாகத்தான் இருக்கிறது. ஐஎஸ் கேம்ப்லேருந்து சிரியாவிலிருந்து யாராவது இங்கே வந்தீங்கன்னா வேணாம், நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி நீ பல நாடுகள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏதாவது ஒரு இடத்துல தீவிரவாதத்துக்கான லிங்க், அது சம்பந்தமான குரூப் சகிதம் நீங்கள் ஏதாவது கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாட்டுக்குள்ள பிரவேசம் அப்படிங்கிறது கிடைக்காது என்பது பல நாடுகளும் இப்போது கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். இந்த அடிப்படையிலும் தீவிரவாதத்தை கம்மி பண்ணலாம், தீவிரவாதம் வளர்வதை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் ஒன்றாக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸ்ல ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஒரு கப்பல் திடீர்னு வெள்ளத்தில் மூழ்கியது அப்படின்னு சொல்ற தகவல் வெளியானது. நிறைய பேர் அங்கே காப்பாற்றினாங்க, கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் அதிகமான பேரை காப்பாற்றினாங்க. பட் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இப்போது 62ஆக மாறி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்னைக்கு 4 பேருடைய உடல் கிடைத்தது. இன்னும் 12 நபர்களுடைய உடலை தேடும் வேலை நடந்து கொண்டிருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். சிரியா காசா இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் பல முக்கியமான இடங்களாக இருக்கட்டும், துருக்கியினுடைய இன்டெலிஜென்ஸ் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரும் செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. பொதுவாகவே துருக்கி இந்த ரீஜன் பகுதியில் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறார்கள். அதுவும் சிரியா, காசா இந்த மாதிரியான இடங்களில் பல நாடுகளுக்கு எதிராகவும் சில நாடுகளுக்கு ஆதரவாகவும் நாங்கள் வந்து நடுநிலை பண்ணுறோம், வாங்க நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி வாண்டடாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நாடாகவும் துருக்கி மாறி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வியட்நாம், சிங்கப்பூர் இங்கெல்லாம் சீனர்கள் அங்கே வேலைக்கெல்லாம் போகிறாங்க. ஏகப்பட்ட இடத்துல அவங்களுடைய தூதரகங்கள் திறக்கப்படுகின்றன. முக்கியமான நபர்கள் இந்த நாடுகளுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கேம்பிளிங்கில் நீங்கள் சிக்கிடாதீங்க. ஏன்னா 2-3 சீனர்கள் இந்த மாதிரி கேம்பிளிங்கில் சிக்கி அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சீனாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி இருப்பதால் அங்கே போகக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு இந்த மாதிரியான அறிவுறுத்தல் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. ஸோ கேம்பிளிங் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் இது பெரும் பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம ஊரில் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி நாளொன்றுக்கு இப்போ நம்ம டிபியை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. தமிழ் பட்சத்துக்கான இப்போ நானா விக்கிக்க ஃபோட்டோ வச்சு நான் சேட் பண்ணுற மாதிரியே நிறைய பேர்ட்ட சேட் பண்ணுறது, நீங்கள் சேட் பண்ணுற மாதிரி உங்கள் நண்பர்களிடம் சேட் பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. எது உண்மை எது போய் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை, நாம் நேரடியாக பேசி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட எதுவாக இருந்தாலும் நான் உன்கிட்ட பேசுகிறேன், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்தே உனக்கு மெசேஜ் வரும். அன்னோனாக வரக்கூடிய நம்பர்ஸ் என் ப்ரொஃபைல் பிக் போட்டு ஏதாவது ஒரு கான்டாக்ட்ஸ் ஒன்று வந்து பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு பேசுகிறாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லி வச்சுக்கோங்க. சவுத் ஏஷியா மற்றும் யூகேனுடைய லீடர்ஸ் இன்னைக்கு பங்களாதேஷினுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் அந்த தரீக் ரஹ்மான் அவர்களை சந்தித்தார்கள் அப்படிங்கிற தகவலும், பங்களாதேஷ் கூட நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலும் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஷேக் ஹசீனா அவர்கள் நாடு கடத்தப்பட்ட பிறகு தஹ்ரீக் ரஹ்மான் அவர்களுக்கான ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினுடைய முன்னாள் தூதரக அதிகாரி ஒரு முக்கியமான உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. இந்தியாவை ரஷ்யாவிடம் இருந்து வெளியேற வேண்டும், நீங்கள் ரஷ்யா விட்டு விலகி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் இந்தியா அமெரிக்கா உறவை தான் கெடுக்குமே தவிர இந்தியா ரஷ்யாவினுடைய உறவை அது கெடுக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிற உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. அமெரிக்கா இதை புரிந்து கொள்வார்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். காம்போ அப்படின்னு சொல்லும்போதே தமிழ் பட்சத்தில் இப்படி ஒரு காம்போவை நம்ம செஞ்சதே கிடையாது. அதுவும் குறிப்பாக கிட்ஸ் பெஸ்டிக்காக டெடிக்கேட்டடாக
ஃபர்ஸ்ட் வுட்டிலேருந்து தொடங்கி அப்படியே எஜுகேஷன் வர இந்த காம்போ நீள போகுது. உடனில் இருக்கக்கூடிய எக்ஸோஎக்ஸ் யூஸ்வலாக செம்மையான குவாலிட்டியில் இந்த எக்ஸோஎக்ஸ் ஒன்று கிடச்சிரும். அடுத்ததாக அதே உடனில் 3D பசில் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய குழந்தைகளுடைய 3D காம்போசிஷன் எபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு 3D பசில் போர்டு. அடுத்ததாக உட்லேயே செய்யப்பட்ட ஒரு கார், அது கூட மெட்டல் கார் ஒன்று கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பின்னர் ஒன்று கிடச்சிரும். 2 RGB பென்சில், டிஃப்ரெண்ட் கலரில் எழுதக்கூடிய 2 பென்சில். அது கூடவே கிளிட்டர் செலோடேப் இன்சுலேஷன் டேப் அப்படிங்கிறது 2. 4 டபுள் டிப் மார்க்கர், நம்ம வீட்டு குழந்தைகளுக்காக 2 டிப்பில் இருக்கக்கூடிய 4 மார்க்கர் அப்படிங்கிறது கிடைக்கும். உடன் லேப்ரின்த் சூப்பராக இருக்கும். டைம் கன்சியூம் பண்ணுறதுக்கு மொபைலை விட இந்த லேப்ரின்த் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு குழந்தைகள் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த லேப்ரின்த் ஒன்று கிடச்சிரும். மேஜிக் வாட்டர் கலர் புக். இந்த வாட்டர் கலர் புக் ஒவ்வொரு பேஜ்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்கும். அந்த கலருக்குள்ள நீங்கள் தண்ணியை வச்சு அந்த ப்ரஷ்ஷை வச்சு அடித்தாலே அந்த கலர் உங்கள் ப்ரஷ்ஷில் ஒட்டிக்கிடும். ப்ரஷ் இது கூட ஃப்ரீயாக இருக்கும். இந்த புக் ஒன்று கிடச்சிரும். அடுத்ததாக 8 நோட்ஸ் உடன் சைலோஃபோன் அப்படிங்கிறது கிடச்சிரும். சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும். நிறைய பேர் வாங்கினவங்க இந்த திருப்தியாக நிறைய ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 8 நோட்ஸ் சைலோஃபோன் மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம். மிக்காடோ கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, மிக்காடோ வேறு லெவல் குவாலிட்டியில் இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். இந்த ப்ளோ பைப்பு தான், அதுவும் உடன் தான். இந்த ப்ளோ பைப் ஒன்று கிடச்சிரும். அடுத்ததாக இந்த உடன் பிபி இது ஒன்று கிடச்சிரும். அடுத்ததாக பிக் ஸ்டிக்கர் செட்டு. இதில் ஒரு ஸ்டிக்கரில் எப்படினாலும் ஒரு 12 ஸ்டிக்கர் இருக்கும். அப்படி பார்த்துக்க போனால் ஒரு 24 ஸ்டிக்கர்ஸ் இப்படி கிடச்சிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான 2 சிப்லாக் பவுச் அப்படிங்கிறது, ஹை குவாலிட்டி பவுச் அப்படிங்கிறது கிடச்சிரும். அடுத்ததாக உடன் ஜிக்ஸா பசில் வரணும், நல்ல பெரிய சைஸ் வரணும் கிடச்சிரும். மொஸ்கிட்டோ ரெப்பலண்ட் ஸ்பின்னர் வாட்ச் ஒன்று உங்களுக்கு தனியாக கிடச்சிரும். குட்டியாக இரேசர் செட், ஒரு 4 இரேசர் செட், அது கூட ஒரு பவுச் இது உங்களுக்கு கிடச்சிரும். 2 டார்ச் பென், 2 அன்லிமிட்டெட் பென்சில் இது கிடச்சிரும். அது கூடவே ரூபிக்ஸ் கியூபுக்கு மினியேச்சர் கீச்சைன் ஒன்று கிடச்சிரும். இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு இது பேரண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம், கிட்ஸும் யூஸ் பண்ணலாம். எப்படி மடக்கினாலும் திருப்பி அதே ஒரு ஷேப்புக்கு வரக்கூடிய இந்த ஜிராஃபி ஒன்று கிடச்சிரும். கடைசியாக இந்த ஸ்கேல், எஸ் இந்த பேண்டும் கிடச்சிரும். இவ்வளவு பொருளும் உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்கும். வேணுங்கிறவங்க இந்த காம்போவை கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.